சீதாபுரியில் வாழ்ந்த சீதாராமன்கிறவருக்கு பாஸ்கரன்னு ஒரு அழகான மகன் இருந்தா. அவனோட அழகிலோ குணத்திலோ மயங்கிய அதே கிராமவாசியான முகிலன்கிறவர் தன்னுடைய பெண்ணான சந்தியாவை அவனுக்கு திருமணம் முடிக்க நினைச்சாரு. ஆனா பாஸ்கரனோ திருமணத்தை விரும்பாம அந்த பெண்ணோட தந்தை கிட்ட, நான் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட சம்பாதிக்கல, எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் உங்களுடைய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான். ஆனா சந்தியாவோட தந்தையோ எப்படியாச்சும் அவனை தன்னுடைய மாப்பிள்ளையாக்கி கொள்ள விரும்பினாரு. இதுக்கான சரியான தீர்வை ஜோதிடரான மிருத்யுஞ்சயர் கொடுப்பார்னு நினச்சி அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் விளக்கி ஜோதிடம் மூலமாக பாஸ்கரனுக்கு எப்போ வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார். மிருத்யுஞ்சயரும் சீதாராமன் மற்றும் முகிலன் வீட்டிலிருந்து ஜாதகத்தை வரவழைச்சு இருவருடைய ஜாதகங்களையும் அலசி பார்த்தாரு. அதுக்கப்புறமா அவர் முகிலன் கிட்ட, உன்னுடைய பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா பாஸ்கரன் மதங்கபுரிக்கு போனால் நல்லா பணம் சம்பாதிப்பான்னு சொன்னார். பாஸ்கரனுக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் தன்னுடைய தந்தையோட பிடிவாதத்துக்கு இணங்கி பாஸ்கரன் சந்தியாவை மனம் புரிந்து ஜோதிடரோட கூற்றுப்படி மதங்கபுரிக்கு போனான். அங்கே தானும் தன்னுடைய மனைவியும் தங்கிறதுக்காக வீடு தேடி அலைஞ்சா. ஒரு வீட்டு சொந்தக்காரங்கிட்ட போய், ஐயா, நானும் என்னுடைய மனைவியும் தங்குறதுக்கு வீடு தேவை, எனக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை, ஆனால் வேலை கிடைச்சா நீங்கள் கேட்ட வாடகையை தரேன்னு சொன்னான். வீட்டுக்காரர் அவனை மேலும் கீழே உற்று பார்த்துட்டு, நான் நடத்துகிற சோதனையில் நீ வெற்றி பெற்றா வீடு தர, எனக்கு ராமன், சோமன், நாகன், கர்ணன்னு 4 பேர் பணம் பாக்கி தர வேண்டியிருக்கு, இவங்க ரொம்ப நாளாக பணம் தராமல் அலைக்கழிக்கிறாங்க, இவங்களில் இன்னைக்கு யாருக்கிட்டவாவது போனால் பணம் கிடைக்குமான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார். வீடு கிடைக்க ஏதாச்சும் சொல்லி வைப்புமே அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் நாகன் கிட்ட போங்க, உங்களுடைய பணம் கிடைச்சிருன்னு பாஸ்கரன் சொன்னான். அதே மாதிரி நாகனும் வீட்டுக்காரருக்கு முழு பணத்தையும் கொடுத்துட்டான். அப்புறம் என்ன, பாஸ்கரனுக்கு வீடு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஜோதிடருங்கிற செய்தியும் அவனை பற்றி பரவிடுச்சு. மக்களுடைய கூட்டம் மிகுதியாக பாஸ்கரன் கிட்ட ஜோதிடம் கேட்க அலைமோதிச்சு. தன்கிட்ட ஜோதிடம் கேட்க வருபவர்கள்கிட்ட பேச்சு கொடுத்து பல விஷயங்களை அவங்க மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய புத்தியையும் பயன்படுத்தி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சொன்ன ஜோதிடங்கள் பலிக்க ஆரம்பிச்சுது. பாஸ்கரன் மதங்கபுரியில் நல்லா வாழ ஆரம்பித்தான். ஒரு நாள் சந்தியா பாஸ்கரன் கிட்ட, நீங்கள் இவ்வளவு பெரிய ஜோதிட நிபுணர்னு எனக்கு தெரியாது, நாம் இந்த ஊரை விட்டு தலைநகருக்கு போய் அங்கே ஜோதிடம் பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாமேன்னு யோசனை சொன்னான். பாஸ்கரன் அதுக்கு சிரிச்சுட்டே, எனக்கு ஜோதிடம் தெரியாது, அதில் நம்பிக்கையும் இல்லை, ஏதோ அதிர்ஷ்டம் என்னோட ஒத்துழைக்குது, தலைநகருக்கு போனால் அங்கே ஜோதிடம் பார்க்கறத விட்டுட்டு ஏதாச்சும் வியாபாரம் வேணும்னா செய்யலான்னு சொன்னான். சந்தியா அதுக்கு, உங்களோட திறமையை பற்றி உங்களுக்கே தெரியலை, உங்களுக்கு ஜோதிடம் சொன்ன மிருத்யுஞ்சயரை கேட்காம நீங்கள் ஜோதிடம் பார்க்கறத விடாதீங்கன்னு சொன்னான். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மிருத்யுஞ்சயரே பாஸ்கரனை தேடி அங்கே வந்தார். அவர் பாஸ்கரன் கிட்ட, பாஸ்கரா, உன்னுடைய புகழை பற்றி அறிந்த, உன்னுடைய திறமை அபாரமானதுன்னு சொன்னார். பாஸ்கரன் அதுக்கு, சுவாமி, நானே உங்களை பார்க்க அங்கே வரலான்ட்டு இருந்தேன், ஆனால் நீங்களே இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிற நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டான். உடனே மிருத்யுஞ்சயர் பாஸ்கரன் கிட்ட, என்னுடைய கிராமத்தில் லட்சுமணன் ஒரு விவசாயி இருக்கா, அவனுடைய மகனுக்கு மன்னனுடைய தர்பாரில் வேலை கிடைச்சிருக்கு, தன் மகனோடு தலைநகரில் வசிக்க முடிவெடுத்ததால் அவன்கிட்ட உள்ள 5 ஏக்கர் நிலத்தை விற்கிறதுக்காக அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் ஏக்கருக்கு 100 பொற்காசுகள் மட்டுமே நியாயமான விலையான அந்த நிலத்துக்கு 1000 பொற்காசுகளை எதிர்பார்க்கிறான். இந்த விலையை கொடுத்து வாங்க யாருமே தயாராக இல்லை. அவன் இப்போ அந்த நிலத்தை என்ன வாங்கிக்க சொல்லறான்னு சொன்னார். ஓ அப்படியா, அவன் உங்களை எதுக்காக வாங்க சொல்லறா, அதிக விலை கொடுத்து நீங்கள் எதுக்காக அந்த நிலத்தை வாங்கணும்னு கேட்டான் பாஸ்கரன். அது ஒரு பெரிய கதைன்னு சொன்ன ஜோதிடர், லட்சுமணன் ஒரு காலத்தில் நிலங்களில் விளைச்சலே இல்லாமல் நஷ்டம் அடைஞ்சு கடனாளியாகிட்டான். அப்போ அவனுக்கு உற்சாகம் அளிக்கிற வகையில் நான் அவன்கிட்ட சில ஆண்டுகள் கழித்து விளைச்சல் சரியாகணும், அவனுடைய மகனுக்கு அரண்மனையில் வேலை கிடைக்கும்னும், அது மட்டும் இல்லாமல் 10,000 பொற்காசுகளை கொண்ட ஒரு புதையல் அவனுடைய நிலத்தில் இருக்கும்னு சொன்னேன். நான் சொன்னது போலவே எல்லாமே நடந்துச்சு. என்னோட ஜோதிடத்தால் தான் அவனுக்கு பல நன்மைகள் உண்டாச்சுங்கிற நம்பிக்கையிலும் நன்றியிலும் அந்த நிலங்களை எனக்கே விற்க விருப்பம் கொண்டிருக்கான் அவன். இந்த நிலையில் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை, அதனால தான் உன்கிட்ட ஜோதிடம் கேட்க வந்தேன்னு சொன்னார். பாஸ்கரன் அதுக்கு, நான் இந்த விஷயத்தில் என்ன அறிவுரை சொல்லுறதுன்னு கேட்டான். ஜோதிடர் அதுக்கு, அந்த நிலத்தில் புதையல் கிடைக்குன்னு நான் சொன்னது உண்மையாகும்னு நீ சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த நிலத்தை வாங்குவேன்னு சொன்னார். அவரோட பேச்சை தவிர்க்க முடியாததால் நிலத்தை வாங்கிக்கங்கன்னு பாஸ்கரன் சொன்னான். இதை கேட்டதும் மிருத்யுஞ்சயர் மகிழ்ச்சியோடு கிளம்பி போனார். இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சந்தியா பாஸ்கரன் கிட்ட,
நீங்கள் ஜோதிடம் பார்க்கறத நிறுத்திடுங்க. நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி நம்ம தலைநகருக்கு போய் வியாபாரம் செய்வோம். சீக்கிரமாக 10,000 பொற்காசுகளை சம்பாதித்து மிருத்யுஞ்சயர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கிடலாம். அப்புறம் என்ன, அதில் உள்ள புதையல் நமதாகிவிடும்னு சொன்னான். மனைவியோட அறிவுரைப்படியே பாஸ்கரன் அவளோடு தலைநகருக்கு போய் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான். சாமர்த்தியசாலியான அவன் ஓரிரு மாதங்கள்லேயே நிலம் வாங்குற அளவுக்கு பணம் சேர்த்துட்டான். உடனே அவன் தன் மனைவியோடு கிராமத்துக்கு ஓடோடி வந்தான். கிராமத்தில் தன்னுடைய வீட்டை அடைஞ்ச உடனே அவனுடைய தந்தை அவன்கிட்ட, விஷயம் தெரியுமா, மிருத்யுஞ்சயர் லட்சுமணன் கிட்ட இருந்து 5 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. அந்த நிலத்தில் அவருக்கு 10,000 வராகன் கொண்ட புதையல் கிடச்சிருச்சு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த நிலத்தில் புதையல் இருக்குங்கிறது அவருக்கு முன்னமே ஜோதிடத்தில் தெரியுமான்னு சொன்னாரே பார்க்கலாம். அதை கேட்டதும் பாஸ்கரன் அதிர்ச்சி அடைஞ்சா. இனி தொடர்ந்து வியாபாரம் செய்யறதா இல்லை ஜோதிடம் பார்ப்பதான்னு பாஸ்கரன் குழம்புனான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மிருத்யுஞ்சயர் ஜோதிட சாஸ்திரத்தில் மகா நிபுணர். அப்படி இருந்தும் நிலம் வாங்குவது பற்றிய விஷயத்தில் அதில் புதையல் உள்ளதுன்னு ஜோதிடத்தின் மூலமாக அவருக்கே தெரிந்திருந்தும் பாஸ்கரன் கிட்ட எதுக்காக ஜோதிடம் கேட்க போனாரு? அவரோட திறமையின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லையா என்ன? பாஸ்கரனுக்கு ஜோதிட கலையை பற்றி எதுவுமே தெரியாத போதும் அவன் சொன்ன ஜோதிட பலன்கள் எப்படி சரியா அமைஞ்சுது? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இது கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, ஊருக்கெல்லாம் மருத்துவம் பார்க்குற மருத்துவர் தன்னோட உடல் நலம் சரியில்லைன்னா இன்னொரு மருத்துவரை போய் பார்க்கறது இல்லையா? ஒரு ரண சிகிச்சை மருத்துவர் தன்னுடைய மகனுக்கு தானே அறுவை சிகிச்சை செய்யாமல் இன்னொரு நிபுணரை நாடுறது இல்லையா? அதுபோல் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் தன்னோட ஜோதிடத்தை மட்டும் முழுசும் நம்பாமல் மிருத்யுஞ்சயர் இன்னொரு ஜோதிடரை நாடியதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஜோதிடம் கேட்க வரவங்க தாங்கள் கேட்க விரும்புகிற பல சந்தேகங்களுக்கு தேவையான பல தகவல்களை தானே சொல்லிவிடுவதும் உண்டு. பொது அறிவும் சாமர்த்தியமும் மனித சுபாவத்தை அறியும் திறனும் மற்றவர்களுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கும் குணமும் பாஸ்கரனுக்கு இருந்ததோடு அதிர்ஷ்டமும் அவன் பக்கம் இருந்ததால் அவன் யூகமாக சொன்ன ஜோதிட பலன்கள் உண்மையாக அமைந்தனன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.